Hello students, welcome to our channel. இந்த வீடியோ யாருக்கான வீடியோனா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான். இதில் வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம டியூஷன் சென்டரில் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு எழுத ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் தான் எடுத்திருக்கோம். ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்குமே மார்க் வந்து குறையாமல் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டுமே எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியுமே உங்களுக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் டிலேயிங் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் இருக்கும். 1 மார்க்ஸ் உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்ட் 1 போட்டுட்டு நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு நீங்கள் எழுதலாம். கொஷின் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மார்ஜின் ஃபீல்டில் போட்டுட்டு மார்ஜின்குள்ளே நீங்கள் ஒரு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீட்டாக போட்டு எழுதுங்க. ஆப்ஷன் போடுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நீட்டாக ஒரு எழுதுங்க. 1 மார்க்ஸ் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எல்லா 1 மார்க்ஸுமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸுமே இந்த மாதிரி நீட்டாக ஒவ்வொரு 2 மார்க் முடிச்சோன்னே இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு காமிங்க. நீட்டாக இந்த மாதிரி ஆன்சர்லாம் வந்து பாக்ஸ் போட்டு காமிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. 2 மார்க்ஸில் ஒரு கொஷின் வந்து இந்த மாதிரி கம்பல்சரி கொஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் எழுதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ரூவ் சம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்ஹெச்எஸ் போட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டுவிட்டு அது வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அந்த மாதிரிலாம் போடலாம். ஆன்சர் வந்து இதே மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு காமிங்க நீட்டாக. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதாவது ஃபார்முலாஸ் நடுவில் வர மாதிரி இருந்துச்சுனாலுமே ஃபார்முலாஸ் செப்பரேட்டாக போட்டு அது செப்பரேட்டாக பாக்ஸ் பண்ணி காமிங்க. உங்களுக்கு பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஃபார்முலாஸுமே உங்களுக்கு மார்க் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ஷீட்டோட லிங்க் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கனாலும் சென்ட் பண்ணி வைப்போம். இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆர் நீங்கள் பிடிஎஃப் வேணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணி வைப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வரும், எதுலேருந்து வரும்னு தெரியாது. ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் முன்னாடி நல்லா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க்ஸ் உங்களுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தப்படுத்து வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸுமே நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் உடனே. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்சர் பாக்ஸ் பண்ணி காமிங்க. அண்ட் 5 மார்க்ஸில் வந்து நீங்கள் இந்த கிவன் அப்புறம் கிவன் டு ஃபைண்ட் ஆர் டு ப்ரூவ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேர்ம்ஸ் ஏபி ஜிபி இதில் வந்து கண்டிப்பாக இதை ஒரு கொஷின் வந்துடும். அதனால் ஸோ கண்டிப்பாக ஃபார்முலாஸ்லாம் அதில் பார்த்துட்டு போங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா XYZ கண்டுபிடிக்கிறது இதுலேருந்துமே கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போடணும்னு கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க மறக்காமல். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும். ஸோ XYZ கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு எடுத்து காமிங்க. எழுதிட்டு ஒவ்வொரு இதுக்குமே XYZக்குமே தனித்தனியாகவுமே பாக்ஸ் பண்ணி காமிங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அடிக்காமல் எழுதுங்க. அப்படி நீங்கள் அடிக்கிற மாதிரி ஏதாவது தப்பாக ஆச்சு அப்படின்னா கூட பென்லேயே ஸ்ட்ரைக் பண்ணி இது என்னால் அடிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பப்ளிக் ஆன்சர் பேப்பரில். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது, எதுவும் மிஸ்டேக் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்காத மாதிரி எழுதுங்க. அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ஆன்சருமே நீங்கள் வந்து தப்பாக போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸில் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஃபார்முலாஸ் எப்படி போடுறது அப்படின்லாம். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and ஈக்குவேஷன் 2லாம் கரெக்டாக நீட்டாக அந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு LHS RHS சென்ஸ் ப்ரோட் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்குமே மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆர்டர்டு பேஸ் டேபிள் இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நீட்டாக அந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவல் டுலாம் போடும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்சிலே இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் கிராஃபுமே நீங்கள் வந்து பென்சிலில் தான் போட்டணும், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு 35 இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பென்சிலில் போடுங்க, மோஸ்ட்டாக பென்னில் போடாதீங்க. டயக்ராம்ஸ் எதாவது மார்க் பண்ணுறது அப்படின்னா கூட பென்சிலில் போட்டுவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டுமே வந்து சம் சால்வ் பண்ணுறது மட்டும் நீங்கள் பென்னில் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பாக்ஸ் பண்ணி காமிங்க, ஃபார்முலாஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது, ஃபைனல் ஆன்சர் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் சம். இதை ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இதெல்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம். ஸோ ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம் சம்மு கரெக்டாக. கடைசியாக இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிவ் அண்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன் அந்த மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்குமே பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் அண்ட் ஹைட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு தான் கேட்டிருக்காங்க. அந்த வால்யூம்ஸ் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எல்லாமே மறக்காமல் அந்த வால்யூம்ஸ்லாம் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரி வருவாங்க. சிஎஸ்சி கொடுத்துட்டு அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர் உங்களுக்கு ரேடியஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டு சிஎஸ்சி ஆர் ஏரியா வால்யூம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அது கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ரேடியஸ் ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கிவ் அண்ட் டு ஃபைண்ட் இப்படி போட்டுட்டு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபார்முலா வந்து நீங்கள் மறக்காமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலாஸ் பார்த்துட்டு போயிருங்க வால்யூம்ஸ்க்கெலாம். ஸோ நீட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுலாம் பென்சிலில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆன்சர்லாம் கரெக்டாக எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிங்க அப்படின்னா தனியாக ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தனியாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் விஷயமே பாருங்கள், இந்த மாதிரி கிவ் அண்ட் டு வெரிஃபை சொல்யூஷன் போட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் இது ஏ யூனியன் பி சம்ஸ் இதெல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் எதுவுமே ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ டைம் வந்து மேனேஜ் பண்ண பாருங்கள். டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேக்ஸு. ஸோ டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதிட்டு இருக்காதிங்க. சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சுட்டு செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க பேப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4ல் உங்களுக்கு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி தான் 8 மார்க்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீ ஈஸியாக 2மே 8 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியாக சென்டம் வரக்கூடிய பேப்பர் இது. ஸோ எந்த இதுவுமே மறக்காமல் பார்த்துட்டு போங்க. எந்த ஃபார்மேட்டுமே விட்டுறாதீங்க கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஜாமெட்ரி நீட்டாக பென்சில் ஷார்ப் பண்ணி வச்சுட்டு நீட்டாக இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரஃப் டயக்ராம் போட்டுட்டு கிவன் போட்டு சொல்யூஷன் போட்டுட்டு இந்த மாதிரி போடுங்க. மறக்காமல் இந்த எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜாமெட்ரி கிட்ஸ் எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. வேறு போடுங்க, அழைச்சி போடாதீங்க. ஒரே டைமில் போட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள். பென்சில் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து இது எப்படி பாருங்கன்னா ஃபஸ்ட்டு BC 8 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி வந்து கொஷின் வந்து ட்ரா ட்ரையாங்கிள் ABC ஆஃப் பேஸ் BC இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் A 60, BD 60 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நம்மளை வந்து ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ட்ரையாங்கிள். ஸோ ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா BC வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். BC 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B to E ஒரு பியில் இங்கே ப்ரொட்ராக்டர் வச்சு 60 டிகிரி எடுத்துகிட்டு 60 டிகிரி நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு BE ட்ரா பண்ணுவோம். சச் தட் BEயும் E-யும் 60 டிகிரி வர மாதிரி நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு லைன் போட்டுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து ப்ரொட்ராக்டர் BEயில் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே 90 டிகிரி இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இது 90 டிகிரி இங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே லைன் போட்டு F போடுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு EBF வந்து உங்களுக்கு 90 டிகிரிஸ் இருக்கும். 90 டிகிரிஸ் இருக்க மாதிரி போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இப்போ வந்து நீங்கள் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடுவீங்க. ஸோ Bயிலேருந்து வச்சுட்டு
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் போடுவீங்க. இங்கே பியிலேருந்து மோர் தேன் ஹாஃப் காம்பஸில் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் போடுவீங்க. இங்கே மேலே அண்ட் கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து நீங்கள் மோர் தேன் ஹாஃப் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ஒரு ஆர்க் போடுவீங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து லைன் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து அந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்துட்டு பிசியை வந்து இங்கே ஜியில் வந்து ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஐயில் இந்த ஜி அண்டு இந்த பிஎஃப்பை ஓவில் வந்து கட் பண்ணும் இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இப்போ வந்து நீங்கள் பி ஓ சென்டராக வச்சுட்டு ஓபியை ரேடியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுவீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுவீங்க. இந்த சர்க்கிள் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இந்த சர்க்கிள் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பியிலேருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து இங்கே பிசியில் ஒரு ஆர்க் கட் பண்ணுவீங்க. அந்த ஆர்க்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஐ அண்ட் ஐயிலேருந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஐடி கனெக்ட் ஆகிட்டு இந்த சர்க்கிளில் மீட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அந்த சர்க்கிளில் ஏ கட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஏசி அண்ட் ஏபி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏபிசி ட்ரையாங்கிள் உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த ஏபிசி அப்படின்றது தான் உங்களுக்கான ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள். நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டு நீங்கள் நீட்டாக டயக்ராம் போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் நீட்டாக செப்பரேட் பேஜில் எடுத்து எழுதுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. இதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப் தான் இருக்குது. கிராஃப் வந்து உங்களுக்கு ஏஆர்பி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எது நல்லா தெரியும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஏஆர்பி 2ல் எது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி எழுதுங்க. கிராஃப்மே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நீட்டாக எழுதுங்க. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி செப்பரேட்டாக நீட்டாக எடுத்து எழுதுங்க. ஸோ ஸ்டெப் 2 அந்த கேன்சல் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து நீட்டாக தனியாக ஒரு ஸ்டெப் போட்டு கரெக்டாக சொல்யூஷன் ஸ்டெப் வந்து நீட்டாக எடுத்து எழுதுங்க கடைசியாக. அண்ட் கிராஃப்மே நீங்கள் கிராஃப்லாம் பென்சில் ஷார்ப்பாக பண்ணி வச்சுட்டு கிராஃப்க்கு அண்ட் ஸ்கேல் வந்து போட மறந்துடாதீங்க. கிராஃபில் ஸ்கேல் மறக்காமல் போட்டுருங்க. கொஷின் நம்பருமே கிராஃப் ஷீட்டில் வந்து போட மறந்துடாதீங்க. கொஷின் நம்பர் அண்ட் ஆப்ஷனுமே நீங்கள் எது எழுதுறீங்க அப்படின்னு போடுங்க. எக்ஸ்ஒய்லாம் கரெக்டாக போடுங்க. இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கரெக்டாக போடுங்க. அண்ட் நீட்டாக வந்து அந்த கர்வ்லாம் வந்து நீட்டாக போடுங்க. அந்த கர்வோட ஈக்குவேஷனும் கர்வில் எழுதணும். அண்ட் நீங்கள் லைன் போடுறீங்க அப்படின்னா லைன்லேயுமே அதோட ஈக்குவேஷன் வந்து மறக்காமல் எழுதுங்க. பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து சர்க்கிள் பண்ணி ஸ்மாலாக சர்க்கிள் பண்ணி காமிச்சிட்டு அதோட பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்னன்ட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி கிராஃப் ப்ரெசென்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்குமே கிராஃப்லேயுமே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஃபுல்லாகவே குறையாமல் கிடச்சிரும். எதுவுமே மிஸ் பண்ணுங்கள். ஸ்கேல் மறக்காமல் எழுதிடுங்க. ஸ்கேலுக்குமே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதோட இந்த ஆன்சர் இவரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணிங்களாங்க உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். உங்களுக்கு இன்னுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்மே மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஜியோமெட்ரி கிராஃப்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுற வீடியோஸ்லாம் உடனே வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.